لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய ஏகத்துவ கொள்கையை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் திரளாக பங்கெடுத்து வருகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதன் ஜீவநாடியாக திகழ்கின்ற கொள்கை ஏகத்துவ கொள்கை. இந்த கொள்கைக்கு எதிரான எல்லா நம்பிக்கைகளும் நம்முடைய இதயங்களிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு இந்த தலைப்பின் கீழே பல்வேறு செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக அமைந்திருப்பவற்றில் கபர் வணக்கம் மாத்திரம் இல்லை, கபர் வணக்கத்தை தவிர இன்னும் பல செய்திகள், இன்னும் பல நம்பிக்கைகள் ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இருக்கின்றன என்பதை எடுத்துக்கொண்டு அதில் முக்கியமான ஒரு நம்பிக்கையை நேற்று குறிப்பிட்டோம். தரீகா, முரீது, பையத்து என்ற பெயரிலே யாராவது ஒரு மனிதனிடத்திலே சென்று அவரிடத்திலே தீட்சை பெற்றோமையானால், அதாவது முரீது வாங்கினோமையானால், அவர் நம்முடைய உள்ளத்தை எல்லாம் பக்குவப்படுத்தி விடுவார், நம்மளை சரியான பாதையில் அவர் வழிநடத்தி செல்வார் என்று நினைப்பது திருமறை குர்ஆனுக்கு மாற்றமானது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கு எதிரானது என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நம்ம நேற்று சொன்னோம். முக்கியமாக எடுத்து வைத்த வாதம் என்ன என்று கேட்டால், இதயங்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கும் வழங்கவே இல்லை. எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுடைய இதயத்தின் மீது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவோ, ஒரு சிந்தனையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவோ, முடிவுல மாற்றத்தை ஏற்படுத்தவோ, நல்ல எண்ணத்தை கெட்டதா மாற்றவோ, கெட்டதை நல்லதா மாற்றுறதுக்கோ அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கவில்லை. அப்படிங்கிறதுக்கு நிறைய குர்ஆனுடைய வசனங்களையும் சொன்னோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களையும் சொன்னோம். அடுத்தபடியாக இந்த தரீகாவை பற்றி சொன்னதுனால அதை பற்றி மேலும் சில செய்திகளை நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த தரீகா என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன நம்மள்ட்ட சொல்றாங்க என்று கேட்டா, 4 நிலை இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஒன்னு ஷரியத்து, அதுதான் நீங்க இருக்கக்கூடிய நிலைமை. அடுத்தது தரீகத்து, அது கொஞ்சம் மேல உள்ள படித்தரம். அதுக்கு மேல இருக்குது ஹகீகத்து, அதுக்கு மேல இருக்குது மாரிபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்கள்ட்ட போய், சரிங்க ஷரியத்துனா நாங்க இருக்கிறது சரி சொல்றீங்க, தரீகத்துனா என்னன்னு கேளுங்களேன். தரீகத்துனா தரீகத்து தான், மாரிபத்துனா என்ன, மாரிபத்துனா மாரிபத்து தான், ஹகீகத்துனா என்ன, ஹகீகத்துனா ஹகீகத்து தான் பாங்க. அதாவது இது மெஞ்ஞானமா இது அஞ்ஞானமா, இதுக்கு பேர் மெஞ்ஞானம் பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு ஞானம் என்று இருந்தால் அது என்ன என்று முதல்ல விளக்கணும். நீ ஹகீகத்துன்னு என்ன சொல்ல வர்ற, தரீகத்துன்னு என்ன சொல்ல வர்ற. அகராதியில் எடுத்து பாத்தீங்கன்னா ஷரியத்துனா பாதைன்னு அர்த்தம், தரீகத்துனாலும் பாதைன்னு தான் அர்த்தம். டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா ஷரியத் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதுதான் தரீகத்துக்கும். ஷரியத்துனாலும் பாதை, தரீகத்துனாலும் பாதை, ஹகீகத்துனா உண்மை, மாரிபத்துனா விளக்கம். இதான் அகராதியில் கிடைக்கிற அர்த்தம். இப்படி 4 படித்தரமா நீங்க பிரிக்கிறீங்களப்பா, இந்த 4 படித்தரமாக உங்களுக்கு பிரிக்குமாறு சொன்னவர் யார்? குர்ஆனுடைய எந்த வசனத்துல 4 படித்தரம் இருக்குது என்று சொல்லுது? நேரடியாகவோ
மறைமுகமாகவோ குர்ஆன்ல எந்த இடத்துலையும் இந்த மாதிரி 4 படித்தரங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுடைய நிலைக்கு தகுந்தவாறு இந்த படித்தரத்தை நம்ம கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனமும் குர்ஆனில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது இவர்கள் சொல்லுகிற கருத்தில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய தரீகத்துங்கிற வார்த்தையை, இவங்க சொல்லக்கூடிய மாரிபத்துங்கிற வார்த்தையை, இவங்க பயன்படுத்தக்கூடிய ஹகீகத்துங்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாளில் பயன்படுத்தியது கிடையாது. அப்ப இவங்க எதுக்கு இதை உண்டாக்கி இருக்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். ஷரியத்துன்னு சொல்லிட்டோம்னா குர்ஆன்ல இருக்கான்னு கேட்பாங்க, ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்லாத வேற ஒரு ஞானம் எங்களுக்கு வேற ஒரு ரூட்ல வருது அப்படின்னு சொன்னோம்னா விட்டு அடிக்கலாம். எதுக்கு இந்த வார்த்தை எடுத்து வச்சாங்கன்னு கேட்டா, இந்த தரீகத்து ஹகீகத்து மாரிபத்து ஞானம்னு சொன்னா உனக்கு புரியாதுன்றலாம். என்னத்தையாவது ஒண்ணு கிடக்கும்னு சொல்லுவாங்க, பின்னணி இருக்க ஆதாரம் உனக்கு புரியாது, எங்களுக்கு தான் புரியும். அப்ப அவர்கள் என்ன வேண்டாலும் செய்வார்கள். அது லைசன்ஸ், மார்க்கெட்டிலே ஒரு லைசன்ஸ் வேணும், அதுக்கு அங்கீகாரம் வேணும். அதற்காக கண்டுபிடித்த ஒரு மோசடி திட்டம் தானே தவிர இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் எங்க இருந்து காப்பிடிக்கப்படுது தெரியுமா? இந்த தரீகா என்று சொல்லக்கூடியவருடைய வழிமுறைகள் பூராவுமே இந்து மதத்தில் உள்ள அந்த சாதுக்களிடம் இருந்தும் கிறிஸ்தவர்களிடத்தில் உள்ள பாதிரியார்களிடம் இருந்துதான் இவர்கள் இந்த கொள்கையை காப்பிடிச்சிருக்கிறாங்க. இவர்களுடைய ஒவ்வொரு கொள்கையை நீங்க எடுத்து பாருங்க. இந்த தரீகத்துக்காரர்களுடைய கொள்கை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் தனித்து இருக்கணுமா. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணுமா? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. சொல்லக்கூடிய ட்ரைனிங் என்னது? பசித்து இருக்க. இதெல்லாம் அங்கிருந்து காப்பி அடிச்சது. பசித்து இருக்க வேண்டும், தனித்து இருக்க வேண்டும், விழித்து தூங்கக்கூடாது, விழித்து இருக்க வேண்டும். இந்த நிலையில நம்மளை அர்ப்பணித்துக் கொண்டோமையானால் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் எங்க இறங்கும் சொல்லக்கூடியது. கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்துட்டோமையானால் இங்க இருந்து ஒரு பவர் தனியா கிடைக்குமா. அது குர்ஆன்ல உள்ள பவர் இல்ல, அது ஹதீஸ்ல எல்லாம் கிடைக்காது, அல்லாஹ்வும் அதை சொன்னது இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னது இல்ல, அது தானா எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் இருக்குது. இதுதான் அந்த தரீகாவுடைய அடிப்படை. தரீகாவுடைய அடிப்படை என்ன? இந்த அடிப்படையில் தான் எல்லா தரீகாக்களும் அமைக்கப்பட்டிருக்கு. ஹல்வத்துன்னு சொல்லுவாங்க. இது அரபில் எங்க சொல்லுவாங்க? அவங்க பசித்திரு, தனித்திரு, விழித்திரு சொன்னா இவர்கள் என்ன செய்வார்கள்? அதுக்கு பேர் ஹல்வத்தும்பாங்க. ஹல்வத்துனா தனித்து இருக்குதல். ஹல்வத்துனா என்ன அர்த்தம்? தனித்து எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி போய் தனித்து இருக்குதல் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை இந்த சூஃபிசம்ங்கிற பேர்ல அவனை நம்ப வச்ச பிறகு இந்த ஒரு சித்தாந்தத்தையும் சேர்த்து நம்மளுக்கு திணிச்சிடலாம். இப்ப நீங்க குர்ஆனில் ஆராய்ச்சி படிச்சு பார்த்தோம்னு சொன்னா தனித்து இருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வர்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சுற்றுப்பயணம் போனேன். போகும்போது ஒரு மலை அடிவாரத்தில் அருமையான நீர்ச்சுனை, அழகான சுவையான தண்ணீர் இருக்குது. அங்க பாலைவனம் தானே, அங்க செடி கொடிகள்லாம் இருக்கிறது ஆச்சரியமானது. அதுவும் இருக்குது. அது அருமையான நீர்ச்சுனை ஒண்ண பார்க்கிறேன். பக்கத்துல செடி கொடிகள்லாம் அப்படி பழந்துரும பசுமையாக இருக்குது. நான் நினைத்தேன் அந்த இடத்திலேயே தங்கி ஒரே அல்லாஹ்வையே திக்ர்ல ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபட்டு நம்முடைய காலத்தையே கழிச்சிடணும், இந்த உலகத்தினுடைய சனியன தேவையில்லை என்று நான் நினைத்தேன். உங்கள்கிட்ட அனுமதி கேட்க வந்திருக்கிறேன், இருந்தால் நானே செய்யக்கூடாதுல, அனுமதி கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னி லம் உபாஸு பில் யஹூதியத்தி வல நஸ்ரானியத்தி, நான் யகூதிகளுடைய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பப்படவில்லை, யூத மார்க்கத்தை கொடுத்து அனுப்பப்படவில்லை, நஸ்ரானியா என்ற கிறிஸ்தவ மார்க்கத்தை கொடுத்து அனுப்பப்படவில்லை, வலாக்கின் பி ஷரியத்தி சம்ஹா, தெளிவான ஒரு பாதையை கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதுல இதுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. இதுக்கு அனுமதி இல்ல. நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்துல தனித்து இருந்து தவம் இருத்தல் இருக்க, அதுக்கு அனுமதி இல்ல. வேற எதுக்கு அனுமதி இருக்கு? குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணும், மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கணும், சம்பாதிக்கணும், மனைவி மக்களை சந்தோஷமா வச்சுக்கணும், அதுல சில கட்டுப்பாடுகள். அதே மாதிரி உலகத்தோடு சேர்ந்து வாழணும், உலகத்துக்கு செய்யற கடமை இருக்குது, உனக்கு செய்யற கடமை இருக்குது, ஊருக்கு செய்யற கடமை இருக்குது, எவ்வளவோ தீமைகளை தடுக்க வேண்டி இருக்குது, எவ்வளவோ நன்மைகளை செஞ்சு குவிக்க வேண்டி இருக்கிறது. தனியா இருக்கிறவனுக்கு இதெல்லாம் முடியுமா? ஒருவன் தனியாக தன்னை ஒதுக்கி கொண்டானேயானால் அவன் நன்மையை ஏவுகிற அந்த நன்மை ஏவுறதுக்கு ஒரு நன்மை இருக்குல்ல, அது கிடைக்குமா அவனுக்கு? தீமையை தடுப்பதற்கு ஒரு நன்மை இருக்குல்ல, அது கிடைக்குமா? சலான் சொல்வதற்கு ஒரு நன்மை, யாருக்கு சலான் சொல்லுவாங்க? சலான் சொல்வதற்கு ஒரு நன்மை இருக்கு, அது அவனுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. எத்தனையோ பேர் நேர்மைப்படுத்தலாம், அதெல்லாம் கிடைக்காது.
இவங்க சமூகத்தில இருந்து ஒதுங்கி போய்வார்கள். ஆனால் உன்னுடைய மனைவியுடைய வாயில ஊற்ற ஒரு கவலை உணவு இருக்குது, அதுக்கு நல்லா கூலி தருவாங்க. யாருக்கு போய் ஊட்டிட்டு இருப்பான்? இவன் தனியா போய் காட்டுல உட்கார்ந்துருந்தான்னு சொன்னா இதுக்கு பேரு இது சூபிசம்ங்கிறாங்க, எஸ்கேபிசம், ஓடி ஒளிகிறது. உலகத்திலிருந்து எஸ்கேப் ஆகி ஓடக்கூடிய ஒரு இசத்துக்கு பேர் தான் சூபிசம். அப்படி ஓட சொல்லி இஸ்லாம் சொல்லல. இது யார் வேணாலும் செய்யலாம். இதை தனியா ஒருத்தர் அடைச்சு போட்டு 10 வருஷத்துக்கு அடைச்சு போட்டீங்க. 10 வருஷம் திருடி இருப்பானாவ, திருடுக்கு எங்க உத்தரவு தருவான். 10 வருஷம் அடைச்சு போட்டீங்கன்னா ஒன்னா நம்பர் போக்கி பிடிச்சி அடைச்சு போட்டாலும் அவன் திருட மாட்டான், அவன் பொய் சொல்ல மாட்டான். பொய் சொல்ல முன்னாள் வேணும்ல, அவன் தனி அவனா போய் சொல்லிக்க முடியுமா? பொய் சொல்ல மாட்டான், மோசடி செய்ய மாட்டான், ஏமாற்ற மாட்டான். இது பெரிய சாதனையா? அது இருந்து ஜெயிக்கணும். பொய் சொல்ற இடத்துல இருந்து நான் பொய்யே சொல்ல பத்தியா, அதான் வெற்றி பெறுது. நப்சை வெல்லுவது என்பது அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கிற இடத்துல வாழ்ந்து அதை ஜெயிக்கணும். இப்படி இடத்துல யார் வேணாலும் பெரிய சாதனையா? இவங்க இருக்கணுமா? இத தனியா ஒரு இடத்துல ஒதுங்கி நின்று நான் பொய்யே சொல்லவில்லை பார்த்தீங்களா, நான் யாரை ஏமாற்றவில்லை பார்த்தீங்களா, யாரும் செய்ய முடியாது. இதை இன்னொருத்தர் எந்த இடத்துல செய்ய முடியும்? எந்த தப்பு செய்யறதா இருந்தாலும் இன்னொரு துணைக்கு வேணும். குறைஞ்சபட்சம் என்ன தப்பு செய்யறதா இருந்தாலும் 2 பேரும் செய்ய முடியாது. அப்ப புறம் பேசுறா இருந்தா கூட புறம் பேசப்படுற ஒருத்தர் இருக்கணும், பேசுறவங்க ஒருத்தர் இருக்கணும், காதுல கேட்டதான் புறமாகும், இவன் என்ன நினைச்சுக்கிட்டா புறமாகும், 3 பேர் வேணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இவங்க ஒதுங்கி போய் உட்கார்ந்துக்கிட்டு இது மார்க்கம், இது உயர்ந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. இது என்ன? உதாரணமா ஒருத்தருக்குங்க நான் கண்ணே இல்லை, அவன் சொல்றான் நான் சினிமா பார்த்தது இல்லை. எப்படி பார்க்க முடியல? சினிமா பார்க்கல, அந்த தீவிர இது பெரிய வெற்றியா? சினிமாவை பார்க்கலங்கிறதுக்குரிய தர்ஜா அவனுக்கு கிடைக்குமா? இல்ல பார்க்கல, இருந்தா கேட்கறது காதுல, இருந்தா பார்த்திருப்ப, காதால பாட்டுகளை கேட்டேன்னு சொன்னா கண்ணால பார்த்திருப்பா. அப்ப என்ன விளங்கன்னு? கண் இல்லாத ஒருத்த நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்ற மாதிரி, கை இல்லாத ஒருத்த நான் யாரையும் கை நீட்டி அடிச்சது இல்லைங்கிறான். 2 கையுமே இல்ல, நான் யாரையும் அடிச்சு உலகத்துக்கு குசும பண்ணிருப்பான், ஆனா கை நீட்டி அடித்தது இல்லைங்கிறான். இருந்ததும் நீட்டுவ அடிப்ப. அப்ப இல்லாத இந்த மாதிரி உள்ள சித்தாந்தத்தை நம்ம கூப்பிடுறாங்க. எது நல்ல நிலைமை? இப்படி ஒண்ணு இருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அவங்க அமல்படுத்தி காட்டிருப்பாங்களே. போனாங்க, நபி ஆவறதுக்கு முன்னாடி போனாங்க ஹிரா குகைக்கு. அதுதான் ஒரு ஆதாரமா காட்டுவாங்க. 40 நாள் இருந்தாங்கல்ல ஹிரா குகையில, தவம் இருந்தாங்கல்ல, இருந்தாங்க. இங்க 2 அல்லாஹ் சொன்ன வரைச்சு விட்டாங்கல்ல. நபி ஆவறதுக்கு முன்னாடி இருந்தாங்க. எது வரைக்கும் இருந்தாங்க? நபி ஆவறதுக்கு முன்னாடி, அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி கிடைக்கிறதுக்கு முன்னாடி குகையில இருந்தாங்க. நல்ல வழி டெய்லி இங்க இரு அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா, ஜிப்ரீல் ஓது போய் சொல்லு, பிரச்சாரம் பண்ணு, அடி வாங்கன்னு சொன்னாங்களா? அதுக்கு பிறகு வழி வந்துட்டாங்களங்க. நபி ஆன பிறகு மறுபடியும் அங்க போய் தவம் இருக்கவும் இல்ல, கட்டிக்கிட்டு போகவும் இல்ல, அப்புறமே மக்கள் வந்துட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆவதற்கு முன்னாடி கொஞ்ச காலம் இருந்தாங்க பாருங்க. அது ஏதோ உங்களுக்கு தோன்றி இருந்திருக்கிறாங்க, அல்லாஹ் அங்கீகரிக்கல, அல்லாஹ் ஏத்துக்கல, அனுப்பி விட்டுட்டா மக்கள் பிரச்சாரம் பண்ண. அப்ப 23 வருஷ காலமா பிரச்சாரம் பண்ணாங்களா, தவம் இருந்தாங்களா? சஹாபாக்கள் எவ்வளவு பேர் கேட்கிறாங்க. மதீனாவுக்கு போன பிறகு ஏழ்மை நிறைந்த சஹாபாக்கள் பள்ளிவாச திண்ணையில தான் படுத்து கிடக்கிறாங்க. அப்படிப்பட்ட கணிசமான சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணம் பண்ணுவதற்கான வசதி இல்ல. வீடுகளை திருமணம் பண்ணனா குடியிருக்க வாடகைக்காக வீடு பிடிக்கணுமா இல்லையா? அவ திருமணம் பண்ணா அதுக்குள்ள செலவுக்கோ, மகர் கொடுக்கிறதுக்கோ, பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கோ எந்த வருமானம் இல்லாம வெளியூர்ல போய் அகதிகளாக ஒரு பெரிய கூட்டம் குவிஞ்சிருச்சு. அப்ப அவர்களுக்கும் அந்த இச்சை கல்யாணம் பண்ணணுங்கிற உணர்வு வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா? அவங்க இருக்கிறாங்க. இந்த ஒரு எண்ணம் வர்றதுனால எங்களுக்கு பெரியதா இருக்குது, கல்யாணம் பண்ண வசதி இல்ல, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. திடீர்னு ஒரு ஊர்ல ஆம்பளை 1000 பேர் தெரிந்து வந்தா பொண்ணு கிடைக்குமா? அந்த மாதிரி வந்து குவிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற ஆம்பளைக்கு இருக்கிற பொம்பளை சரியா இருக்கும். சின்ன அளவுல வித்தியாசம் இருக்கலாம். 100 ஆம்பளை தான் பொம்பளை இருக்கும். 1000 பேர் திரும்பி வந்து குவிட்டாங்கன்னா 1000 பொண்ணு கேள்விடுவாங்க, பொண்ணும் கிடைக்கல, வசதியும் இல்ல. அப்ப என்ன பண்றாங்க? எங்களுடைய ஆசைகளுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு கட்டுப்படுத்த முடியல, நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமை ஆட்சேபிக்கிறாங்க. அதுக்கு அனுமதி இல்ல. நோன்பு வச்சு கட்டுப்படுத்துங்க. இருக்கிறத கட்டுப்படுத்தணுமே தவிர அழிச்சிடக்கூடாது. இருக்கிறத எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிற வழி என்ன? நோன்பு வைத்து உங்களுடைய ஆசைக்கு கல்யாணம் பண்ண சக்தி இருந்தா கல்யாணம் பண்ணு, இல்லையா மனிததாம் என்கும்போது பாத்த பள்ளியத்தை சொல்வது. யாருக்கு திருமணத்திற்கான செலவுக்கு சக்தி இருக்கிறதோ ஒரு திருமணம் செய்யட்டும். யாருக்கு சக்தி இல்லையோ அலைஹி பிஸௌம், அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். ஃபைன்னஹு லஹு வஜாவுன், அது அவனுடைய ஆசையை துண்டிக்கும், அது தடுத்து கட்டுப்படுத்தும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. அப்ப முதலாவது இந்த சூபிசம் என்ற பெயரில் இவங்க விதைக்கிற சிந்தனை என்ன? கல்வத்து தனிமை. இந்த தனிமைங்கிறது என்னங்கிறீங்க? தனிமை மட்டும் வேண்டாம், நெசமா இருக்கலாம். அதை ஒட்டி சொல்ற கதை போட்டு போய்
தனிமையாக இருந்தாரா, அவர் தூங்கவே இல்லையா, சாப்பிடவே இல்லையா, குடிக்கவே இல்லையா, 40 நாள் இருந்தாங்க. பெரிய பெரிய மகா ஹல்வத்து நாயகம், அவருக்கு பேர் என்னது, ஹல்வத்து நாயகமா, ஹல்வத்து நாயகம் பேரை சுட்டிக்கிட்டு அவர் ஹல்வத்துல இருந்தார்கள். என்ன செய்யல, சாப்பிடவே இல்லை, குடிக்கவே இல்லை. இது எப்படி நாங்க நம்புறது? அப்படிலாம் 40 நாள் இருந்தீங்களப்பா, ஒரு 24 மணி கொண்டு உட்காரு குடிக்காம சாப்பிடாம இருந்து காட்ட பார்ப்போம். வேற வீட்டுல ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டா முன்னாடி கொண்டு கொடுப்பா, தனியா கொண்டே முறிவுகள் கொண்டே கொடுப்பாங்க, உள்ள ஏற்பாடுகள் பண்ணிக்கலாம். ஒருவர் சாப்பிடவே இல்லைன்னு எப்ப சொல்ல முடியும்னு கேட்டா, அவருடைய 24 மணி நேரத்தை மக்கள்கிட்ட காட்சிக்கு வச்ச பிறகு சொல்ல முடியும். மறைச்சு இருந்து கொண்டு நான் சாப்பிடவே இல்லைன்னா, நான் உங்களுக்கு எங்க இருக்கிறது தெரியலங்க, 6 மாசம் ஆச்சு, ஒருத்தர் சொல்றாரு 6 மாசமா சாப்பிடாம இருக்காரு, நம்புவீங்களா நீங்க? 6 மாசமா நீங்க என்னை பார்க்கவே நம்பணும், என்னை நீங்க பார்க்கணும், எல்லா நேரம் மக்கள் பார்வை வர்ற மாதிரி நான் உட்கார்ந்து இருக்கணும், உட்கார்ந்து ஒரு நேரமும் சாப்பிடக்கூடாது, அடைக்கப்பட்டிருக்கணும், நல்லா கவர் பண்ணி வெளியே நான் தப்பிச்சு போகாம, வெளியே இருந்து எதுவும் எனக்கு வர முடியாம எல்லா வாசம் அடைக்கப்பட்டு ரூம்ல கொண்டு போட்டுவிட்டு அப்புறமேல சாப்பிடலன்னு சொன்னா அப்ப நம்பலாம். அப்ப சாப்பிடலன்னு சொல்லி இது ஒரு பெரிய சாதனையா? இது சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடாம இருப்பதுதான் ஒரு உயர்ந்த நிலைன்னா நபிமார்கள் அல்ல அப்படி அனுப்பிப்பானே. நபிமார்கள் வந்தவங்க அவங்க கேட்ட கேள்வியா தானே, என்னடா பெரிய நபி இவரு, சொல்றீங்க நபி கேட்டானா இல்லையா? எதிரிகள் எல்லாம் கேட்டான், மாலிஹால ரசூல், இவர் என்ன பெரிய ரசூல், யாக்குல தாம உணவு சாப்பிடுகிறார், ஒரு எம்சி லஸ்வா கடத்தலுக்கு போறார் இவர் ரசூலா கேட்டாப்ப. அப்ப சாப்பிடுற தன்மையை எடுக்கப்பட்ட நிலையில் மனிதன் இருக்க முடியாது, சாப்பிடுதான் ஆகணும். சாப்பிடுறேன் எவன் சொன்னாலும் போய் சொல்ல வைக்கணும். யார் எந்த கொம்பன் சொன்னாலும் சரி, நான் சாப்பிடாம இருந்தேன் 5 நாள் சாப்பிடல 10 நாள் சாப்பிடலன்னு சொல்றான்னா அது எவ்வளவு பெரிய போர்வையில வந்தாலும் சொல்லலாம். 1ஆம் நம்பர் பொய்யன் என்பதுதான் இஸ்லாமிய நிலைப்பாடு. அப்புறம் நிரூபிச்சு காட்டுங்க. 40 நாள் இருந்தீங்கப்பா, 5 நாள் உட்காந்து காட்டு, எல்லாருக்கும் தெரியுது. இன்னும் கொஞ்சம் பேர் பக்குவப்படுத்தலாம்ல, இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு சீரன் அப்படி கூட உயர்ந்துவோம்ல. 5 நாள் வந்து காட்டு பார்ப்போம். முடியாது, சாப்பிடாம இருக்க முடியாது, தண்ணி குடிக்காம இருக்க முடியாது, சிறுநீர் கழிக்காம இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலம் கழிச்சாங்க, சிறுநீர் கழிச்சாங்க, சாப்பிட்டாங்க, பசியில வயிறு ஒட்டி இருந்துச்சு, கல்ல கட்டிக்கிட்டாங்க, தாங்க முடியல, என்ன மாதிரி இருக்கான வீட்டுல போய் கேட்டாங்க, இருக்கிறத திண்டாங்க. இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்த்துட்டு அந்த வழி வந்த நம்ம நினைக்கிறோம், கல்வத்து நாயகமா தனிமையில இருந்தாரா, தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டாரா, சாப்பிடலையா, குடிக்கலையா, தூங்கலையா? 3 பேர் பேசினாங்களே, 3 பேரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கத்தை பத்தி கேட்கறாங்க ஆயிஷா நாயகி கிட்ட. கேட்டு என்ன பண்ணாங்க, ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹி வணக்கத்தை சொன்ன உடனே, அது ரசூலுக்கு தெரியா இருக்கலாம், எங்களை மாதிரி ஆட்களுக்கு பத்துமா, நாங்க நிறைய வணங்க போறோம். ஒருத்தர் சொல்ற நான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒருத்தர் சொல்றா நான் ராத்திரி தூங்கவே மாட்டேன், நின்று வணங்கிட்டே இருப்பேங்கிறாரு, இன்னொருத்தர் சொல்றாரு இப்ப பார்த்தா நோம்பு வச்சுட்டே இருப்பேன், ஒன்னா கூட விட மாட்டேங்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டு இந்த மாதிரி சொன்ன நீங்க தானா கண்டிக்கிறாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? உங்களை விட அல்லவா நான் ரொம்ப பயப்படுறேன், ஆனா நான் சாப்பிடுறேன், நான் தூங்குறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன், மனைவி கூட வாழ்றேன், ஒரு நாள் நோம்பு வைக்கிறேன், ஒரு நாள் விட்டுறேன், தொழுகிறேன் விட்டுறேன், நபிலானத்துல ஒரு நாள் தொழுவேன், ஒரு நாள் விட்டுறேன், ஒரு நாள் தூங்குவேன். அப்ப அந்த மாதிரி நடக்கிற வழிதான் என்னுடைய வழி. கமன் ரஹிபான் சுன்னத்தி பலைசமின்னி, எவன் என்னுடைய இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன். அந்த இடத்துல சொல்றாங்க, என்னுடைய இந்த வழிமுறை யாராவது புறக்கணித்தால், இதை உண்ணாமலேயே நான் ஆன்மீக உச்சநிலை அடைய போறேன், அவன் என்னை சேர்ந்தவன் இல்ல. நான் கல்யாணம் பண்ணாமையே ஆன்மீக உச்சத்துக்கு போக போறேன், என்னை சேர்ந்தவன் இல்ல. நான் தூங்காமலேயே ஆன்மீக உச்சத்தை அடைய போறேன், அவன் என்னை சேர்ந்தவன் இல்ல. அப்ப என்னை சேர்ந்தவன் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம். முஸ்லீம் இல்லாதவர்கள் தான் செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வை சேர்ந்த யாரா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி தான் அவர்கள் ஆன்மீக பாதையில போக முடியுமே தவிர அவர்கள் காட்டாத ஒரு பாதையில போக முடியாது. அப்ப அது ஒரு பிராடு. தனிமைங்கிறது முதல்ல பிராடு, ஒரு ஏமாற்று வேலை. இந்த மாதிரி ஆட்களை ஒன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி இந்த காஞ்ச மாடு கம்பளை கொண்ட மாதிரி சொல்லுவாங்க. இவங்க மாதிரி ஆட்களை கொண்டாந்து சமுதாயத்தில் விட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடைச்சு கிடந்தனால தப்பதான் செய்யாம இருந்தாலும் வெளியே விட்டேன்னு வைங்க, பாஞ்சு நம்பவே முடியாது, அந்த மாதிரி டேஞ்சரா இருக்கும். அதான் யதார்த்தமா உள்ள விஷயம். அதனால இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் இல்லைங்கிறது முதலாவது வழங்கிக் கொள்ளணும். இது கிடையாது மார்க்கத்துல. அடுத்து என்ன, இவர்கள் பக்குவப்படுத்த போறாங்க, பக்குவப்படுத்த போறேங்கிறாங்க. என்னடா பக்குவப்படுத்த போறீங்க? பக்குவம்னா என்ன? உலகத்துல மற்றவர்களை விட குறைந்த அளவுக்கு மனோ இச்சை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கணும். அதான் பக்குவங்கிறது. பக்குவம்னா என்ன? எதை கண்டாலும் திங்க நமக்கு ஆசை வரும், நம்ம கட்டுப்படுத்திக்கணும். எதை கண்டாலும் அடையணும் ஆசை வரும், கட்டுப்படுத்திக்கணும். இந்த மாதிரியான கட்டுப்பாட்டுக்கு பேர் தானே பக்குவம்ங்கிறது. இவர்கள் நம்மளையெல்லாம் பக்குவப்படுத்தானே போறாங்க. எந்த முறையில் கொடுக்கிறவராவது இந்த ஒரு சாதாரண தரையில் படுத்து உறங்குவவராக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எந்த முரீது வியாபாரம் பண்றவராவது
குடிசையில் வாழ்ந்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எந்த முறையில் வியாபாரம் பண்றவராவது பழைய சோறு எனக்கு போதும், எனக்கு அதெல்லாம் ஆக்காதீங்க, கறிகள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி போய் சாப்பிட்ட ஒரு செய்கை உண்டா? எங்களை விட உன்னுடைய நப்சு கட்டுப்படுத்த முடியலையே, நாங்க சாப்பிட்டுருவோமே. இப்ப நம்ம யாரா இருந்தாலும் இவனை உள்ள படுத்து தூங்கிடுவோம், அறுவாட்டில் படுத்து தூங்கிடுவோம், இருக்கிறத சாப்பிட்டு வந்துடுவோம். சகருக்கு ஒண்ணும் கிடைக்காது, 2 பேரிச்ச மரத்தை சாப்பிட்டு நம்ம சகரை வச்சிருவோம். இவருக்கு எப்படிப்பட்டவரை எந்த ஷேகாவது முரீது கொடுக்க வந்தா யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? கார்கள்ல வர்றவர்கள், 64 சுவைகளையும் விரும்பப்படக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அழைப்பை தேடி போறாங்களா இல்லையா? வந்தவன அந்த கம்பெனி இருக்கா, அந்த கம்பெனி இருக்கா, அந்த நிறுவனம் இருக்கா, அந்த ஓனர் வந்திருக்காரா, அவருக்கு பின்னாடி ஓடுறது, அவர் வீட்டுல போய் சாப்பிடுறது, வகை வகையா. நம்மளை விட நப்சுல ரொம்ப மோசமா இருக்காங்க. நம்மளாச்சும் பரவாயில்லை, அதை விட கேவலம் பக்குவ அர்த்தம் வேணாமாங்க. நம்ம நல்லா பாக்குறோம்ங்க, எத்தனை சேகுமார்களுடைய வீடுகள்ல நீச்சல் குளம் இருக்கு, சேகுமார்களுக்கு அரண்மனை இருக்குது, அரண்மனை மாதிரி மாளிகை வீடுகள் இருக்கு, சேகுமார்களுக்கு கண்டாசா கார்கள் இத்தனை கார்கள் இருக்கு. நான் வச்சுக்கலாம், நீங்க வச்சுக்கலாம். நம்ம அப்படி சொல்லல மக்கள்கிட்ட, நம்ம அப்படி சொல்லல மக்கள்கிட்ட. நீங்க கார் வச்சுக்கலாம், நான் வச்சுக்கலாம், ஏன் வச்சுக்கலாம்? நம்ம இதுதான் பெரிய ஆன்மீகத்தை எல்லாம் தியாகம் பண்ணணும் பிரச்சாரம் பண்ணல. நீ என்ன பண்ணுன? பக்குவப்படுத்தணும், பெரிய மனிதனுடைய உள்ளத்தை ரொம்ப உலக ஆசையிலிருந்து அப்புறப்படுத்தணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொன்னியப்பா. நீ அதெல்லாம் எப்படிப்பட்ட வியாபாரிகளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தா தீனை நாட்டுக்காரன் சாப்பிடுவாங்க. முடிவிட்டு தேர்ந்தெடுக்கிற பணக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க? ஹராமா சினிமா கொட்ட வச்சுக்கிறேன், சாராய கடை நடத்துறவன் ஒரு செய்த சொல்லுங்க பார்ப்போம், அங்க சாப்பிட கூட்டிட்டு போனா சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் எப்படி நம்புறீங்கன்னு வழங்கலைங்க, எப்படி நீங்க அவர்களை நம்புறீங்க? எந்த மனுஷனை நம்பாதீங்க, எல்லாம் விளையாட்டு போறாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் ஆன்மீகத்தை ஏமாத்துறது. உலகத்தில் வரலாற்றுல வாழ்ற நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டு அவரான சூனியத்துக்கு இன்னொரு முகம் என்ன? அத்வைதம். அத்வைதம் தான் தெரியுதுல, அத்வைதம்னா துவைதம்னா 2 அர்த்தம். துவைதம் தான் அர்த்தம் 2. அத்வைதம்னா 2 அல்ல. ஆனா ஒரு எதிர்மறைக்கு என்ன செய்வாங்க? ஆனா போட்டுவாங்க. நியாயத்துக்கு அநியாயம் வரும்ல, நியாயத்திற்கு எதிர்மறை அநியாயம், அது நியாயம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சுத்தத்துக்கு அசுத்தம், சுத்தம் இல்லைங்கிறது என்ன சொல்லுவோம்? அசுத்தம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா துவைதத்துக்கு எதிர்மறை அத்வைதம். துவைதம்னா 2, அத்வைதம்னா 2 அல்ல. அது என்ன தெரியுமா? அல்லாஹ் வேற நான் வேற இல்ல, நான் தான் அல்ல, அல்லாஹ் நான். இது அத்வைதம். இது இந்து மதத்தில் முக்கியமான கொள்கை. இந்து மதத்தில் என்ன செய்யறாங்க? அத்வைதம் ஒரு கொள்கை இருக்குது. நம்ம சங்கராச்சாரியாரெல்லாம் அந்த கொள்கையை நம்புறவர் தான். சங்கர மடம் அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான். அதாவது கடவுளுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நாங்களே கடவுளாகிடுவோம், கடவுளை நாங்களாகி விடுவோம். நீங்க எங்களே கும்பிடலாம், எங்களே வணங்கலாம், கடவுள் வணங்கின மாதிரி கடவுள் தான் நாங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கை இந்து மதத்தில் இருந்துச்சு. அதை எடுத்துக்கொண்டு இந்த சூஃபிங்கிற பேர்ல சில சைத்தான்கள், முஹித்தீன் இப்னு அரபி என்ற ஒரு சைத்தான், பெரிய சைத்தான், அவனை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தார்கள். இந்த சமுதாயத்தை கெடுத்து நாசமாக்குறத இப்னு அரபியில சில வாசகங்கள் எழுதினான். இணைவ அபுதுங்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? நான் வணங்குகிறேன், அல்லாஹ் என்னை வணங்கு. அவன் இப்படி எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போனா பாடுவான். என்ன இப்படி முடியுமாங்க? இது மனுஷன் கடவுள் செத்து போய் போச்சு கூட சொல்லி சொன்னான கடவுளுக்கு தங்களுடைய காலத்தை ஏற்படுத்தணும், வளப்படுத்திக்கிறோங்கிறதுக்காகத்தான் அப்துல் காதிர் முஹித்தீன் என்ன எழுதி வச்சுக்கிறாங்க தெரியுமா? காதிரியா தரிகாக்காரன் என்ன சொல்றான்? அப்துல் காதிர் சொன்னாராம். என்ன சொன்னாராம்? உங்களுக்கு கஷ்டம் வந்தால் என்னை கூப்பிடுங்கள், 1000 முறை கூப்பிடுங்கள், உடனே நான் வந்து விடுவேன். அப்ப இவர் அந்த மாதிரி அல்லாஹ் எல்லா தரிகாக்களையும் கணக்கு சந்து ஓடி சித்தாந்தத்தை சொல்றான், சொல்றான். அது பக்குவப்பட்டான ஏற்று மார்க்கங்களுக்கு இஸ்லாத்துக்கும் உள்ள அடிப்படை வேற மார்க்கங்கள்லாம் கால்வாருமாங்க. இஸ்லாம் இறைவன் சொல்லிட்டு என்ன செய்வாங்க கடவுள இஸ்லாத்துல. இன்னும் சொல்ல போன துவாக்கல்ல அல்லாட்ட போய் மிகப்பெரியவர்கள் அது மாதிரி மரியாதை இப்படி அடுக்குமில்ல வார்த்தைகளை சாதாரணமா பேசுற மாதிரி சொல்றதையே ரசூலுல்லாஹி வெறுக்கிறாங்க, தடுக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுக்கு இசைன்னு சொல்லிட்டு ரிஃபாயி தரிகான்னு தரிகா இருக்கு தமிழகத்துல, மேல படம் இருக்குது. ரிஃபாயி தரிகா என்ன பண்ணுவாங்க? இசைக்கருவி, மியூசிக் அடிச்சு. அது மாதிரி இந்த 100 சதவீதம் இசை மியூசிக் படிச்சு பாட்டு படிச்சு அல்லாஹ்வை தாலாட்டி தூங்க வைக்கிறதுக்காக வேண்டி பாட்டு படிச்சுக்கிட்டு திக்ர் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. சாதிலியா தரிகான்னு இருக்குது. இவங்க டான்ஸ் ஆடுறதுக்காக தங்களுடைய ஒரு கூட்டத்தை திரட்டணும். தங்க காதிர் முஹித்தீன் என்ன எழுதி வச்சுக்கிறாங்க தெரியுமா? காதிரியா தரிகாக்காரன் என்ன சொல்றான்? அப்துல் காதிர் ஜிலானி சொன்னாராம், உங்களுக்கு என்னை கூப்பிடுங்கள், 1000 முறை கூப்பிடுங்கள், உடனே நான்
அது அவர் சொன்னாராம். இந்த மாதிரி அதெல்லாம் காணப்படுது. எஸ்கேபிசம் அது இரண்டாவது சொல்றான். அது சித்தாந்தத்துக்கு ஏற்றுக்கிற மாற்றங்களுக்கு இஸ்லாமிய என்னன்னு இசையில மயங்குவார்கள். மயங்குறவன் பால குளிப்பாட்டு இஸ்லாத்துல பெருமான அண்ணா அல்ல கண்ணி மிக பெரிய கூடாது வரணும் கூடாது. துவாவுல எதுகை மோனை இந்த எதுகை மோனை அடிப்படையாக இவங்க என்ன பண்றாங்க, அல்லாவுக்கு இசைன்னு சொல்லிட்டு ரிசாயி தரிக்கான்னு தரிக்கா இருக்கு தமிழகத்துல மேல பல இருக்குது. போனாங்க இசைக்கருவி மியூசிக் அடிச்சு அது மாதிரி இந்த 100% இசை மியூசிக் படிச்சு பாட்டு படிச்சு அல்லாவை தாளாட்டி தூங்க வைக்கிறதுக்காக வேண்டி பாட்டு ஒரு கூட்டம் இருக்குது. சாதனை தரிக்கான்னு இருக்கு தரிக்கிட்டு செய்யறாங்க. போட்டது இருக்கக்கூடிய நிலைதான் அதெல்லாம் காணப்பட்டாக்கள்ல எப்படி வெளியே சொல்றான். அது ரெண்டு சொல்றான் படிச்சுட்டு ஒருத்தர் இருக்கிறேன் சரியா நம்ம பேசுகிற மாற்றங்கள் அடிப்படை வேற மார்க்கங்கள்லாம் கடவுள் தாங்க மயங்கரவன் கடவுள இதெல்லாம் மயங்க மாட்டா பெருமான உங்களுடைய என்ன அல்ல கண்ணிக்க முடியுமா உள்ளத்துல தேர்ந்தெடுத்து எதுகமோன அடிப்படையாச்சும் வெறுக்கிறாங்க தடுக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அல்லாவுக்கு இசைன்னு சொல்லிட்டு ரிசாயி தரிக்கான்னு தரிக்கா இருக்கு தமிழகத்துல மேல பல இருக்குது. ரிசாயி தரிக்கால என்ன பண்ணுவாங்க இசைக்கருவி மியூசிக் அடிச்சு அது மாதிரி இந்த 100% இசை மியூசிக் அல்லாவை தாளாட்டி தூங்க வைக்கிறதுக்காக வேண்டி பாட்டு ஒரு கூட்டம் இருக்குது. சாதனை தரிக்கான்னு இருக்குது. இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற செய்யறாங்க. துவாக்கல்ல இருக்கிறான் கண்ணிக்க முடியுமா? இப்படி நம்ம உள்ள சாதாரண சஜன எதுகை மோனை இந்த எதுகை மோனை அடிப்படையாக வெறுக்கிறாங்க தடுக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அல்லாவுக்கு இசைன்னு சொல்லிட்டு ரிசாயி தரிக்கான்னு தரிக்கா இருக்கு தமிழகத்துல மேல பல இருக்குது. ரிசாயி தரிக்கால என்ன பண்ணுவாங்க இசைக்கருவி மியூசிக் அடிச்சு ஒண்ணு இருக்குது. இவங்க மியூசிக் படிச்சு பாட்டு படிச்சு அல்லாவை தாளாட்டி தூங்க வைக்கிறதுக்காக வேண்டி பாட்டு சாதனையா தரிக்கான்னு இருக்கு தரிக்கிட்டு இருக்கிற செய்யறாங்க. பேசுற மாதிரி சொல்றது வெறுக்கிறாங்க தடுக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அல்லாவுக்கு இசைன்னு சொல்லிட்டு ரிசாயி தரிக்கான்னு தரிக்கா இருக்கு தமிழகத்துல மேல பல இருக்குது. ரிசாயி தரிக்கால என்ன பண்ணுவாங்க இசைக்கருவி மியூசிக் அடிச்சு ஒண்ணு இருக்குது. இவங்களும் இசை மியூசிக் படிச்சு பாட்டு படிச்சு அல்லாவை தாளாட்டி தூங்க வைக்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. சாதனையா தரிக்கான்னு இருக்கு தரிக்கிட்டு இருக்கிற செய்யறாங்க. சாதனையா தரிக்கான்னு இருக்கு தரிக்கிட்டு இருக்கிற செய்யறாங்க. அல்லாஹ் திக்ர் செய்யறல்ல எப்படி அது முறை இவங்க எப்படி பாருங்க சாதனை தரிக்கால கோத்துவாங்க கோத்து கொண்டு இருக்குது என்ன யூனிஃபார்ம் மனுஷன் வேலை சுருக்கிறோம். மொய்யீன் அப்துல் காதர் மொய்யீன் அப்துல் காதர் பேர் வைப்பாங்க. எங்களுடைய மைத்துக்காரர் கூடுவாங்க ஆம்புலன்ஸ் மையத்துக்காரு வந்தாராம் மொஹீதீன் அப்துல் காதர் சொல்றாங்க மைங்காரு மைத்துக்காரு. அந்த மாதிரி மனுஷன் பேரை சொல்லி தொலைச்சிட்டு போ. அல்லாவுடைய பேரை நீ மாத்திருக்கு நீ யாரு? அல்லாவுக்கு புது பேர் வைக்க நீ யாரு? அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாவுக்கு அழகான பேர் இருக்குது. அதை கொண்டு நீங்கள் அழையுங்கள். அல்லாஹ் அந்த வாய் நிறைய சொல்லும் போது ஆவுக்கு ஒரு நன்மை, இல்லுக்கு ஒரு நன்மை, லாவுக்கு ஒரு நன்மை, இகுக்கு ஒரு நன்மை கிடைக்குமப்பா. அதை சுருக்க நீ யாரு? ரஹ்மான் என்ற அந்த அர்த்தத்தை அப்படி உள்ளத்துல வாங்கி அளவற்ற அருளால் என்று சொல்லும் போது கிடைக்கிற அந்த இன்பம் ரன்னுடா கிடைக்குமா? ரஹ்மான் தான் ரன்னு, ரஹீம் தான் ரன்னு, ரம்மு, ஜப்பார்னா ஜர்ரு, வஹாப்னா ரப்பு. இது என்ன இருக்குங்கிற அப்ப இந்த மாதிரி ஒரு காரணத்தை காட்டிக்கொண்டு விக்கிரங்கிற பேர்ல உண்டாக்கி மார்க்கத்தை பார்த்தா விற்கிறாங்க. மைக்க போட்டுக்கிட்டு தூங்க முடியறதில்ல. மைக்க போட்டு கத்துறாங்க ராத்திரில 1 மணிக்கெல்லாம். கத்துனா அந்த டான்ஸையும் ஆட்டத்தை பார்த்துட்டு வேற மாத்துக்காரங்க நினைக்கிறாங்க நமக்கு இவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். தனியா மார்க்கம் ஒரு வித்தியாசம். அதே கூட்டு டான்ஸ் எல்லாம் நடக்குது பள்ளிவாசலுக்குள்ள.
இந்த கூத்துகள் எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள நடக்குது. பள்ளிவாசல் டான்ஸ் ஆடக்கூடிய பள்ளிவாசல் நிறைய இருக்குது. அப்ப அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்காத சொன்ன இடத்துல இந்த மாதிரியான விக்ரம் பார்க்கிறோம். ஆகுறான் இன்னொருத்தன் ஹூங்கிறான் விக்ரு ஹூண்டா அவன் அவங்கிற இருக்கிறார். ஒரு விக்ரு மாத்துக்கிறேன் அவன்கிற ஒரு இருக்கிறா அவன் உண்டாக்கி வச்ச காட்சியெல்லாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னா அந்த இருக்கிற தரிக்காவில் நல்ல தரிக்கான்னு சொல்லுவாங்க. நக்ஷபந்தி இந்த தர்கா எதிர்வாங்க இல்ல எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தரிக்காவுடைய ஷேகுமார்கள் வரலாறுன்னு புத்தகம் இருக்குது. அதுல பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஷேகனை பண்ணாரா அந்த முரீது வந்து கேட்டாராம், நான் உங்களை மாதிரி ஆகணும். முரீது வந்து கேட்டாராம் ஷேகிட்ட. ஒரு சிஸ்தியா ஷேகுமார்கள் வரலாறுன்னு புத்தகம் இருக்கு, அதை படிச்சு பாத்துக்கிறேங்க. முரீதை கேட்டோன்னா நீ தாங்க மாட்டப்பா அப்படின்றாரா இவரு ஷேகு. இல்ல இல்ல நான் உங்களை மாதிரி ஆயித்தான் ஆகணும் அப்படின்ற உடனே இவர் எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் கேட்கலையா. சரி தனியா ரூமுக்கு சொல்லி அவர் போய் கட்டி பிடிச்சாராம். கட்டி பிடிச்சவன இவராக அவர் ஆயிட்டாராம். யாராவது ஷேகாக அவர் ஆயிட்டாராம். வெளியே வந்தா இவர் அவரோட செத்துட்டார். அதனால இவருடைய பவரப்புறம் அப்படி ஏற்றி கட்டி பிடிச்சி இவருடைய பவரப்புறம் அவருக்கு கொடுத்துட்டு இவர் பரவ விழுந்துட்டாராம் ஷேகு. கடைசியில் அந்த ஷேகா இவர் வெளியே வந்துட்டாராம். அந்த அளவுக்கு மகான்களுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இது நல்ல தரிக்காவா இது? இதுக்கு பேரு நல்ல தரிக்கா. இந்த தபிலிக்காரர்கள் ஆதரிக்கக்கூடிய தரிக்கா. இந்த தரிக்காக லட்சபந்தியா தரிக்காகத்தான் இவங்க தபிலிக்காரங்களா தூக்கி பிடிப்பாங்க. அப்ப எதுக்கு சொல்ல வரும்? ஜக்கரியா மௌலானாங்களே தாலீம் தொகுப்பு அவரெல்லாம் நக்ஷபந்தியா தரிக்கா சேகவர். நக்ஷபந்தியாங்கிற சேகுக்கு அவர் சேகா இருந்தார் தரிக்காவுக்கு. அவங்க எதுக்குன்னா ஒரு அவுலியா வந்து ஜனாசாவை தூக்கிட்டு போனாங்களாம். தூக்கிட்டு போகும்போது மக்கள் எல்லாம் பேசிட்டாங்களாம், நல்ல மனுஷன் மோத்தா போயிட்டாரா. அவர் ஒண்ணு ஜனாசா எந்திரிச்சாராம் சண்டா கலந்து ஒரு சிரிப்பு சிரிச்சாராம். நல்ல மனிதர்கள் சாவது விளம்பரப்படுத்திட்டாராம். இது என்ன தரிக்கா இது? இப்படி சொல்லக்கூடியவர் என்ன தரிக்காவா இருப்பாரு? சிரிச்சு சிரிச்சுட்டு நல்ல மனிதர்கள் சாவதில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் மண்டையை போட்டாரு. தமிழுக்கு தாலீம் தொகுப்புல இதை பார்க்கலாம். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றது கேட்டா தரிகா இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் இல்லாத ஒரு ஃப்ராடு. தரிகத்துன்னு ஒண்ணு கிடையாது, ஹக்கீகத்துன்னு ஒண்ணு கிடையாது. அப்படின்னா இன்னொன்று விளக்க தெரியாது ஒரு விஷயம். ஞானம்னு சொன்னாங்க, கொஸ்டினுக்கு பதில் இருக்கணும், அதுக்கு பிறகு ஞானம். எது கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க, கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியுதா அதுக்கு பேர் ஞானம். பதில் இல்லையா அதுக்கு பேர் அஞ்ஞானம். இது ஒரு அளவுகளை எங்கேயுமே வைங்க. கேள்வி கேளுங்க, இது என்னன்னு சொல்லுப்பா, என்னெல்லாம் முடிஞ்சு வச்சுக்கிறது அறியாமல் நஞ்சானம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி தரிகாக்களுடைய மாயையில நம்ம விழுந்துடக்கூடாது. அதுவும் ஒரு சிறுக்கு, ஒரு மனிதனை அல்லாஹ் ஆக்கும். வேற வேற மார்க்கங்கள்ல எல்லாம் சிறுக்கு இப்படித்தான் நுழைஞ்சிச்சு. இந்த பாதிரியார்களை சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, இத்தகது அஹ்பாரகும் ஒரு ருபானகும் அர்பாபும் மின் இல்லா, இவர்கள் வந்து தங்களுடைய மத குருமார்களையும் பாதிரிகளையும் கடவுளாக்கி விட்டார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யார சொல்றான்? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது தங்களுடைய பாதிரிமார்களை கடவுளாக்கி விட்டார்கள். யாராச்சும் கடவுளாக்குனாங்களா? பாதிரியார கடவுள்ல சொன்னாங்க. பாதிரியாருக்கு சிலவத்தை கும்பிட்டாங்க. ஈசாவும் கடவுள்னாங்க, சரி. ஈசாவுடைய அம்மாவும் கடவுள்னாங்க, அது சரி. அல்லாவும் கர்த்தர் கடவுள்னாங்க, அது சரி. பாதிரியார் எப்ப கடவுள்னாங்க? கடவுள்னு சொல்லலையே. பாதிரியார கடவுளாக யாருமே ஏத்துக்கல. கடவுள் இந்த 3 பேர் தான். ஒரு சாராருக்கு 3 பேர், இன்னொரு கிறிஸ்தவர்கள் இன்னொரு சாராரு 3வது கடவுள் சொல்ல மாட்டாங்க. கத்தோலிக்கர்கள் தான் 3வது கடவுள்பாங்க. புரோட்டஸ்டன்ட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, 3 கடவுள் விட மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. யாருமே பாதிரியார கடவுளாக்கல. யூதர்களும் தங்களுடைய மதகுருமார்களை கடவுளாக ஆக்கல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? தங்கள் பாதிரிமார்களை கடவுளாக்கி விட்டார்கள். எதனால அப்படி சொல்றான்? இந்த வேலை தான் செஞ்சாங்க. இந்த பாதிரியார்கள் வந்து நம்மளை அப்படி பக்குவப்படுத்திடுவாங்க. அப்படி கையை வச்சவன் அப்படி என்னமோ இறங்கிடும். நமக்கு கல்யாணம் பண்ணும்போது தலையில கை வைப்பாரு, அது பவர்லாம் இறங்கிருமா. இப்படி நினைக்கிறது தான் கடவுள். யாரும் நீங்க தான் கடவுள், நீங்க தான் எங்களுக்கு பிள்ளைய தரணும் நம்மளால கேட்ட மாதிரி கூட அவங்க கேட்கல. இருந்தவர்கள் பாதிரியார்களை கடவுளாக்கிட்டாங்க நல்லா சொல்றாங்க. அவர்கள் இந்த முரீது விளையாட்டுக்கு இதே நம்பிக்கை தான். மத குருமகளை பற்றி என்னமோ ஒரு தனித்தன்மை பெற்றவர்கள் மாதிரியும், அவர்கள் தனியா எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிற மாதிரியும், அவர்களை பார்க்கறது பாக்கியம் மாதிரியும், அவர்களை தொடுவது பாக்கியங்கிற மாதிரியும், அல்லாட்ட மன்னிப்பு வாங்கி தருவங்க மாதிரியும். எப்படி இந்த கூண்டு இருக்கும், மன்னிப்பு கேட்கணும். கூண்டில் நின்று கொண்டு யார் நிப்பா? அந்த பக்கம் பாதிரியார் இருப்பாரு. இவர் கடவுள்கிட்ட கேட்கிற மன்னிப்பை இவர்கிட்ட கேட்கணும். இவர் என்ன செய்வாரு? மன்னிச்சிரேன்னு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு சீட்டு கொடுப்பாரு. மன்னிக்கிறதுக்கு என்ன செய்வாரு? ஒரு சீட்டு ஒன்று கொடுப்பாரு. அந்த சீட்டை வந்து கபர்ல போட்டு அடக்கம் பண்ணிடுவாங்க. அந்த சீட்டையும் போட்டு அந்த கல்லறைக்குள்ள வச்சு பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க. அவரை விசாரணைக்கு வரும்போது சீட்டை பார்த்துட்டு சரி மன்னிப்பு வாங்கினவரு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்களாம். இதே மாதிரிங்க சிரிக்கிறீங்கல்ல, இதே மாதிரி சீட்டு கொடுக்குற தரிகா இருக்கு. ஷேகிட்ட இஸ்லாத்துக்குள்ள இவங்க சீட்டு கொடுக்குறாங்க. முரீது வாங்கினோன்னு ஒரு சீட்டு ஒன்று கொடுத்துருவாங்க மரண போல.
அந்த ஓலையை கொண்டே போட்டோம்னு சொன்னா முன்கணிக்கு ஆண்டு ஓடி வரான். நீ அவற்றை வாங்கினாலா அப்துல் காதர் ஜிலானி விட்டுருப்பா, அப்துல் காதர் ஜிலானி வாங்கியிருக்க அந்த தரிக்கார வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கேயும் சீட்டு கொடுக்கிறது, சீட்டு கொடுத்தவரை இது பண்றது. இன்னும் சொல்ல போனா எத்தனை சேகுமார்கள் செய்கு மேல சோத்துக்களாக தானே இருப்பான். என்ன செய்க ஆகுறது, சம்பாதிக்கிறதுக்கு தானே செய்கிறது. இந்த மாதிரி இருக்கிறவன் பெரிய கோடீஸ்வரனை முறிதாக்கி அவனை பயங்காட்டி அவன் வீட்டுல போய் சம்பந்தம் பண்ணிடுவான். நீ என் பொண்ண உன் மகனை கட்டலன்னா வேற மாதிரி ஆயிரும், அல்லாட்ட வந்து எனக்கு செய்தி வந்திருக்குது. எத்தனை சேகுமார்கள் பெரிய பெரிய பணக்காரங்களை சம்பந்தம் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஹராமான தொழில் செய்யக்கூடியவங்களா. எப்படி அவன் பொண்ணை கொடுத்தான், எப்படி பொண்ணை எடுத்தான், எல்லாம் இப்படித்தான் பயங்காட்டுறது. என்னமோ நடந்துருமோ, இதை பண்ணிடுவாரோ, இவரு சாபம் பெற்றுவாரோ, இவருக்கு என்ன சக்தி இருக்குதோ, இந்த மாதிரி பயந்துகிட்டு பொண்ணு கொடுத்தவன், பொண்ணு எடுத்தவன், பாயசத்தை எழுதி கொடுத்தவன், இதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப எல்லாமே இதெல்லாம் ஃப்ராடு. நம்ம யாரையும் நம்பி ஏமாற்றக்கூடாது. அல்லாஹ் ஒருத்தரை நம்புங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் மாத்திரம் நம்பிக்கைக்குரியவர், அதனால நம்புங்க. அதான் நம்முடைய பாதுகாப்பு இருக்குது. இது தரிகாவுல விழுகிறது ஷிர்க் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அது ஏகத்துவத்துக்கு எதிரானது. அதே மாதிரி இன்னும் சில விஷயம், நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. நேற்றைய தொடர்ச்சி இது. இன்றைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள்ல அடுத்தபடி என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் இருக்கான்னு வைங்களேன், வருங்காலத்தை கணித்து சொல்றேன்னு நம்மள்ட்ட சொல்றான். ஜோசியம் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, இது மாதிரியான காரியங்களும் இஸ்லாத்துல ஷிர்க்குன்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அத்தா அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத். யார் ஒருத்தன் ஒரு சோதிடத்திலே போய் அவன் சொல்வதை அப்படியே நம்புகிறானோ அவன் முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை மறுத்து விட்டான். அந்த மாதிரி ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை மறுத்து விட்டான்னு சொல்லி ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி சுனன் அபூ தாவூதுலயும் இந்த ஹதீஸ் வேற மாதிரி இருக்குது. ஃபகத் பரிஅ மிம்மா அன்ஸலல்லாஹு அலா முஹம்மத், முகம்மதுக்கு அல்லாஹ் அருளியதிலிருந்து அவன் விலகி கொண்டான், குர்ஆனில் இருந்து அவன் விலகி ஓடிவிட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த மார்க்கத்தை அவன் மறுக்கிறான்னு சொன்னா இஸ்லாத்துல வெளியே போயிட்டான்னு அர்த்தம். எப்படி கபூர்ல போய் வணங்குவது இஸ்லாத்திற்கு வெளியேற்றி விடுகிறதோ, தரிகாக்கள்ல போய் முரீது வாங்குறது இஸ்லாத்திற்கு வெளியேற்றுகிறதோ, அந்த மாதிரி சோதிடத்தை நம்புவது இஸ்லாத்தை விட்டு நம்மளை வெளியேற்றும். ஏன் அது வெளியேற்றுது அப்படின்னு கேட்டா, அங்க நீங்க ஒரு கடவுள் தன்மையை தான் கொடுக்குறீங்க. ஒரு சோதிடம் சொல்றாங்கறான எதை சொல்றான் உங்களுக்கு, நாளைக்கு என்ன சொல்றான், சோதிடம் சொல்லக்கூடியது, ஜாதகம் சொல்லக்கூடிய அடிப்படை என்ன, நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் அதான சொல்றான். அடுத்த வருஷம் நீங்க எப்படி இருப்பீங்க அது சொல்றான். 10 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறான். உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்து இருக்குங்கிறான். உங்களுக்கு பெரிய லட்ச அடிக்க போகுது அப்படிங்கிறான். இந்த பாறையை நீங்க கட்டி ஆள போறீங்க அப்படிங்கிறான். இதெல்லாம் எதிர்காலத்தில் உள்ள விஷயங்கள். நடக்குமா நடக்காதா, அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை ஒருத்தர் சொல்றான், அது சரி நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க முடிஞ்சு வச்ச பிறகு எப்படி இஸ்லாமா இருக்க முடியும், எப்படி நீங்க முஸ்லீமா இருப்பீங்கன்னு கேட்கிறேன். அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு மனுஷன் அவன் உங்களை மாதிரி ஒரு மனுஷன், அவன்கிட்ட எந்த சக்தியும் நீங்க பார்க்கவே இல்லை. இந்த ஜோசியம் பண்றவருக்கான அவங்ககிட்ட என்னமாவது சிறப்பு தகுதி பார்த்தீங்களா, 2 கொம்பு முளைச்சிருக்குதா அப்படி நீங்க பார்க்கல. நெத்தில ஒரு 3 கண்ணு வச்சுட்டு வந்தானா அப்படி எல்லாம் கூட இருக்கல. அல்லது உங்களை விட என்ன வகையில் வித்தியாசமா இருந்தா, வெளிக்க போகாம இருந்தானா, ஒண்ணுக்க போகாம இருந்தானா, அல்ல சாப்பிடாம இருந்தானா, அல்லது 12 கை இருந்துச்சா, அவனுக்கு 24 கால் இருந்துச்சா, 6 தலை இருந்துச்சா, இல்ல சும்மா உங்களை எல்லா வகையிலும் உங்களை மாதிரி இருக்கலாம். உங்களை மாதிரியே இருக்கிறான், உங்களை மாதிரியே பேசுறான், உங்களை மாதிரியே ஓடுறான், உங்களை மாதிரியே ஆடுறான், உங்களை மாதிரியே திங்கிறான், உங்களை மாதிரியே எல்லாமே அவன் ஏற்படுறான். அவன்கிட்ட போய் நீங்க என்ன பண்றீங்க, அவன் எனக்கு கணிச்சு தருவான், எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்கும்ங்கிறத அவன் கண்டுபிடிச்சு தருவான், நம்புறமே. இது ஷிர்க்கு. அவனை நீங்க அல்லாஹ் ஆக்கிட்டீங்க. அல்லாஹ் கேட்பான், ஏன்டா எனக்கு உள்ள இந்த சிபத்தை அவனுக்கு இருக்குன்னு எப்படி நம்புன, எந்த ஆதாரத்தை, எந்த குர்ஆன் வசனத்துல நான் அப்படி சொன்னேன் அல்லாஹ் கேட்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்களா, இல்ல. வேற என்ன சொன்னாங்க, அறிய முடியாதுன்னாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க, எந்த காலத்திலையும் மறைவான விஷயத்தை அறிய முடியாது. ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு தனக்கு என்ன கிடைக்கும் என்பதை கூட யாரும் அறிய முடியாது. குர்ஆன் வசனம். நாளைக்கு ஒவ்வொரு மனுஷனும் எனக்கு இன்னது கிடைக்கும்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. எனக்கு கிடைக்கிறது நான் சொல்ல முடியாதுங்க, உங்களுக்கு கிடைக்கிறது நான் எப்படி சொல்ல முடியும், சொல்லவே இதுக்கு அறவே கிடையாது. அது பால் கித்தாபுங்கிற பேர்ல இருந்தாலும் கிடையாது, அது ஜோசியங்கிற பேர்ல இருந்தாலும் கிடையாது.
வேற மாதிரி மை போட்டு பாக்குறது எத்தனை என்னென்ன வகையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான்னு பாருங்க. இதுக்கு ஒருத்தன் கிளியை வச்சுக்கிறான். கிளியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, அது ஒரு வாயில்லா ஜீவன், இவன் பகுத்தறிவு உள்ளவன், இவன் கிளிக்கு தெரியும் நினைக்கிறான் பாருங்க. கிளிக்கு இவனை விட அறிவு கூட நினைக்கிறான் பாருங்க. நம்மளை விட இந்த கிளிக்கு என்ன இருக்குது அறிவு ஜாஸ்தி நினைச்சு அது ஒரு அட்டையை எடுத்து போடும். அது கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி 4வது கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான் ட்ரைனிங் கொடுப்பான். எடுத்து முதல் அட்டை எடுக்காம கரெக்டா நீ கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு கிளி 7வது அட்டை எடுத்தா 7வது தான் எடுத்துட்டே இருக்கும். வருங்களா? அது அடிக்கி மாற்றி மாற்றி வச்சிருவான். எடுத்து மாற்றி 7 எடுக்கிற கிளி 7 தான் எடுக்கும், 6 எடுக்கிற கிளி 6 தூக்கி போட்டு 7வது எடுத்துரும். அதை தட்டி பயனாட்டி வச்சிருப்பான். அப்ப 7வது எடுக்கும்போது செய்யும் அப்படி பண்ற மாதிரி ட்ரைனிங் பண்ணிருப்பான். அல்லது கை சிக்னல் இருக்கு, போடுன்னு அர்த்தம். அதான் அது மாதிரி சில ட்ரைனிங் 2 ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கையில சிக்னல் பண்ணான்னு சொன்னா அது எப்ப சிக்னல் காட்டுறோம்னா அது டக்குனு எடுத்து போட்டுருவாங்க. அது போற வரைக்கும் ஒண்ணா ஒழுங்கிட்டே இருக்கும். அப்ப இவன் நினைக்கிறது நமக்குள்ள தேடி இருக்குது, நமக்குள்ள வருங்காலத்துல செய்து தேடி எடுக்க நினைச்சுக்கிறது. நினைச்சுக்கிட்டு ஒரு அட்டை எடுப்பான். அதுக்குள்ள என்ன இருக்கு, அதுல ஒவ்வொருத்தரும் எழுதி வச்சிருப்பான். சில பேர் பணங்களை வச்சிருப்பான். ஒண்ணுல முருகன், ஒண்ணுல விநாயகர், லட்சுமி, இப்படியான பணங்களை உள்ள போட்டு வச்சிருப்பான். எடுத்து வச்சுக்கிட்டு காலையில சொல்ல வேண்டியது, உனக்கு லட்சுமி வந்திருக்குது, லட்சுமி அதனால செல்வம் அப்படி கொலிக்க போகுது, பயங்கரமா கூரையை போட்டு கொட்ட போகுது, நீ ஆகாத கொண்டு இருக்க போற அப்படின்னு. முருகன் எடுத்தோடனே உனக்கு 2 கொண்டாட்டி, ஒரு 2 கொண்டாடி தர, இப்படியாக என்ன செய்யறது, இந்த மாதிரியாக படத்தை வச்சுக்கிட்டு நமக்கு படம் சொல்றான். இது எப்படி சொல்ல முடியும்? அட்டைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இந்த கிளிக்கு அதுக்கு எப்படி சம்பந்தம் இருக்குது? தற்செயலா அப்படி எதை வேணாலும் எடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா அது இட மிஷின் பார்க்கலாம். இட மிஷின் போட்டிருக்கான் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்களா, அதுலயும் இந்த ஜோசியம் வச்சிருக்கான். இடம் இருக்கிறத உங்க இலையை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் போடுறாங்க. அதுல வச்சோம்னு சொன்னா நமக்கு ஒரு பலன் வரும். நீங்க மருத்துவ டாக்டர் ஆலை அப்படின்னு வரும். அது இறங்கிட்டு பெட்டியை வச்சு போட்டோம், அதுக்கு வரும். நம்ம பெட்டியை வச்சு சூட்கேஸை வச்சு இடம் போட்ட மிஷின்ல 10 காசு போட்டான்னு செய்யு, அப்ப 10 காசு நாங்க பாக்குற காலத்துல. இப்ப நான் பாக்குறது இல்ல. 1 ரூபாய் விட்டாங்க, ஒரு 2 ரூபாய், 1 ரூபாய் போட்டோம்னா அந்த பெட்டிக்கு வரும் உனக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. பெட்டிக்கு இதேதான். இது எப்படி கிறுக்குத்தனமோ அந்த மாதிரி தானே இந்த கிளி ஜோசியம் இருக்குது. கிளி ஜோசியம் ஒருத்தர் ஏமாத்துறான், இன்னொருத்தர் என்ன பண்றான், வெத்தில மைய தவறாங்களாம். கடவுள் அவங்களுக்கு என்னமோ தெரியலாம். நம்ம கருப்பு மையம் எடுத்து வச்சிருப்பானுங்க. இந்த ஆமா, காணாம போன பொருள் தடை பார்த்தோன்னே இது உங்க பக்கத்து வீட்டுல நல்ல அந்யோன்யமா இருக்கும். பக்கத்து வீட்டுல சண்டை கொண்டாடி விட்டுருவாங்க. பக்கத்து வீட்டுல ஒருத்தர் எடுத்துருக்கான், அவன் தான் எடுத்துட்டு கொண்டு போய் புள்ளாச்சியில் கொண்டு அந்த சேர்த்து விட்டுருக்கான் அப்படின்ட்டு முடிஞ்சு வச்சா பக்கத்துல அந்நியம் பழகிட்டு இருப்போம். அதோட அந்த உறவு காலி. பக்கத்து வீட்டுல எடுத்தா எடுத்தா சொல்றாங்க சொல்லுவாங்க. பக்கத்து வீடு எடுத்து சொல்லி குழப்பம் பண்ணிட்டு போயிடுவாங்க. வேற எடுத்துன்னு சொல்ல மாட்டாங்க. வேலைக்காரன் சொல்லுவான், இல்ல பக்கத்து வீட்டுக்கு ஒன்னும் எடுக்க முடியாதுல்ல. உன்ட்ட மெட்ராஸ்ல உள்ள ராமசாமி எடுத்து அவன் நம்புவாங்க. அவன் எது நம்புவான், பக்கத்து வீட்டு சொன்னாலும் நம்புவான். வலதுபுறம் இருக்கிற வீடு, இல்ல இடது பக்கத்தில் இருக்கிற வீடு, இல்ல ஏத்தாப்புல இருக்கிற வீடு, இல்ல பின்பக்கம் இருக்கிற வீடு, இல்லைன்னா வீட்டுல வேலைக்கு வர்றவன், பால்காரன், வண்டிக்காரன் சொல்லுவானு. இந்த மாதிரி ஆளுக்கு திருந்தான்னு சொல்லி அவன் வேலைக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு உனக்கு எப்படி தெரியும் இந்த மையில் என்னடா இருக்கப்படி எனக்கு காட்டுறா, நீங்க பாத்தீங்களா? அவன் தான் பார்த்து போய் சொல்றான். என்ன வேடிக்கைன்னு கேட்டா, அந்த மையில நீங்களும் பார்த்தாலும் பரவாயில்ல, மையில ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு தான் தெரியாது. அது மைய போட்டுன்னு அவருக்கு என்னவோ தெரியலாம். அப்ப இந்த மாதிரி மை போட்டு பாக்குறது, கிளிய வச்சு பாக்குறது, அல்லது நாடி ஜோசியம்னு சொல்லிட்டு அதை வச்சு பாக்குறது, கையை பிடிச்சு பார்த்துக்கிட்டு ரேகையை வச்சுக்கிட்டே சொல்றது. ரேகையை வச்சுக்கிட்டு வச்சுவாரு, அந்த இது சூப்பர் ரேகை, எனக்கு பிரதமர் ஒரு ரேகை இருக்கு, நான் இந்த மாதிரி வர்றதுனால இந்த மாதிரி ஒரு பதில பெருக்கல் மாதிரி. இது பெரிய ராஜயோகம், நீ ராஜாவாக போறேன் அந்த கட்சி டெஸ்ட் பண்றதுக்காக கேட்கறது, என்னென்ன இருக்குறதுனால பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக வேண்டி. அப்ப அந்த மாதிரி அது மாதிரியான ஜோசியம், அது மாதிரி நீ மாதிரி சில பேர் நம்மளால கரெக்ட் நினைக்கலாம். இருக்கிற பேர்களை அழகான பேர்களை வச்சிருப்பான். அப்துல் ரஹ்மான் சொல்லி அவன் நம்பர் கூட்டி பார்த்து சரியா வரலன்றான். 2 போட்டு அப்துல் ரஹ்மான் மாத்திக்கிறான். ஒரு போட்டா சரியா வராது. என்ன செய்யணும், ஒரு இன்னொரு நம்பர் குறையுது, உனக்கு 18 வரக்கூடாது, 19 வரணும், அதனால ஒரு நம்பர் சேர்த்துக்க. எப்படிங்க சேர்க்கிற, ஒரு போட்டுக்க. ரஹ்மான்ல கொண்டு செப்பாதி அப்துல் கொண்டு ஜெயலலிதா சேர்த்ததுல, இப்ப ஜெயலலிதா 2 தெரியுங்களா? ஜெயலலிதாவோட கடைசியில் 2 வரும். முதல் ஒரு போட்டோம்னா வழக்குகளுக்கெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் எவன்கிட்ட போய் கேட்க, நீங்க ஒரு அதிகமா சேர்த்துக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுச்சு, இந்த அம்மா ஜெயலலிதா தாண்டு போடுவீங்கள, டிஹெச்ஏ கடைசியா டிஹெச்ஏ போடும் நீட்ட மாதிரி. அதுக்கு பிறகு இப்ப தேர்தல் நிற்கிறது ஆபத்து வந்தது. 2 போட்ட பிறகு தீர்ப்பா வந்தது. அப்ப எதுக்கு சொல்றோம், இதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த ஜோசியம் பல வெரைட்டி இருக்கு. இது எல்லாம் வாஸ்து சாஸ்திரம்,
இருக்கிற கம்ப்யூட்டர் ஜாதகம். கம்ப்யூட்டர் எது கண்டுபிடிச்சா கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டுங்க அதுல ரெக்கார்டு பண்ணா சொல்ல போகுது. நம்ம என்ன ரெக்கார்டு பண்ணிருக்கிறோமோ அது அப்படி சொல்லுது. அப்ப இந்த கம்ப்யூட்டர் ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டு என்ன பண்றான், இது கம்ப்யூட்டர் சொல்லுது. போட்டோன்னு வரிசையா 1 2 3 40 மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். நம்ம போகும்போது 2 முடிஞ்சா 3வது நம்ம கேட்கும். அது கொடுத்து 300 50 கொடுத்து நேரம் மாத்த வச்சிடும். முதல்ல கேட்டுவிட்டு மறுபடியும் ₹1 கொடுத்து மறுபடியும் நம்ம காய வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முதல் என்ன கேட்டோம் அதுக்கு நேரம் மாத்தமா இருந்துச்சு அடுத்து சொல்லணும். ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிறேன் திருப்பி வரப்போகுது. அதுல நிக்கிற கூட்டத்தை பாக்குறோம். கம்ப்யூட்டர் ஜாதகமா இதுக்கு பேரு. கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு கணிச்சுடுறோங்கிறா, வாஸ்து சாஸ்திரம்ங்கிறா, எத்தனை வகைங்கிறீங்க. எல்லா பிராடும் சொன்ன ஒரே மார்க்க இஸ்லாம் தான். அடே அவனுக்கு எப்படி தெரியுது? அவனுடைய எதிர்காலம் தெரியுமா? அவனுக்கு நாளைக்கு நடக்க போற தெரியுமா? அவனுக்கு முதுகு பின்னாடி அடிக்கிறது தெரியுமா? ஒரு ஜோசியன்ட்ட ஒரு சின்ன செக் பண்ணுங்களேன், கையில மறைச்சு என்னன்னு தெரியாது. ஆமா, ஜோசியக்காரர்களை கொண்டு போயிட்டாங்க. அவனுக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. அவனுடைய எதிர்காலத்தை மரத்தில் உட்கார்ந்துருக்கான், 1 நாள் உட்கார்ந்துருக்கான், 10 காசுக்கு வியாபாரம் நடக்கலாங்கிறான். அப்ப அவனுக்கு நடக்கலாம் தெரியல பத்தியா முதல்லயே. இது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், பலமுறை சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்ப நம்ம என்ன வழங்கணும், இந்த மார்க்க ரீதியா என்ன டேஞ்சர் வழங்கணும். இதை நீங்க நம்புனீங்க அவ்வளவுதான். நம்பாம பாத்தீங்க 2 இடம் இருக்குல்ல. நம்புறதும் ஒண்ணு உண்டு, சும்மாச்சும் போய் பார்த்துருவோம் என்ன சொல்றாண்டு, கரெக்டா நல்லதா நம்பிக்கிறோம் விட்டுருவோம் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னு வைங்க, அதுவும் மார்க்கத்துல பாவம். இஸ்லாத்துக்கு வெளியேற மாட்டான். அது போயிட்டான்னு சொன்னாலேயே அதுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன்னத அர்ராபன் ஃபஸாலஹு அன் ஷைஇன் லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா. ஒருவன் இந்த ஜோசியன்ட்ட போய் அவனிடத்தில் ஒரு செய்தியை பற்றி கேட்டு விட்டானேயானால் 40 இரவுகளுடைய தொழுகை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்பி விட்டான்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுறான். கேட்டுட்டான்னு சொன்னா அது முடிஞ்சு. ஜோசியம் கேட்கிறது தப்பு, நம்பாம கூட கேட்கக்கூடாது. நல்லா வளைக்கணும். நம்பாம நம்பி கேட்டீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறீங்க. நம்பாம கேட்டீங்கன்னா 4 பேர் நம்புறதுக்கு நீங்க காரணமா இருக்கிறீங்க. இந்த மாதிரி தொழில் நடத்த ஊக்குவிக்கிறீங்க. அதனால அதுக்கு பிறகு அதைய விட்டது இல்ல. செக் பண்ற காலம் முதல்ல கேட்டுட்டு இருப்போம். போய் இந்த உண்டியல்ல கேட்டு 10 கதைப்பெல்லாம் பார்த்தோம். இந்த ஹதீஸை பார்த்த பிறகுதான் அதை நம்பாம கூட கேட்கக்கூடாது. இந்த ஜோசியக்காரன் போய் எந்த விதமான ஜோசியத்தையும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஜோசியம் பார்க்கறதுல இருந்து, பேர் நீமராஜின்னு சொல்லக்கூடிய ஜோசியத்துல இருந்து, இந்த கிளி ஜோசியத்துல இருந்து, மைதரோட ஜோசியத்துல இருந்து எந்த ஜோசியத்தை நீங்க பார்த்தாலும் சரிதான் முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எனக்கு தந்த மார்க்கத்திலிருந்து அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். இதை விட கடும் எச்சரிக்கை என்ன இருக்குது? அதனால ஒரு கட்டத்திலையும் இந்த ஜோசியம்ங்கிற பெயர்ல வரக்கூடிய எல்லாத்துல இருந்தும் நம்ம விடுபடணும், விலகணும். மனிதமா இருக்கா? சரி, அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஜோசியத்தை ஒட்டி உள்ள இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயம்? நாள் பார்க்கிறது. இந்த ஜோசியத்தை நம்புறது எப்படி தர்காவை நம்புறது ஷிர்காவுமோ, ஏகத்துக்கு எதிரானதோ, அதே மாதிரி ஜோசியர்கள் வருங்காலத்தை கணித்து சொல்வார்கள் என்று நம்புவது எப்படி ஷிர்கானதா இருக்கிறதோ, அதே மாதிரி காலம் நமக்கு நல்லதை செய்யும், காலம் நமக்கு கெட்டதை செய்யும். இந்த நாள் நமக்கு நல்லது செய்யக்கூடிய வெள்ளிக்கிழமையா நமக்கு நல்லது செய்யக்கூடிய நாள், திங்கக்கிழமையா அது நமக்கு நாசத்தை உண்டாக்குற நாள், புதன்கிழமையா பொண்ணும் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது என்றெல்லாம் சொல்றாங்க பழமொழி. பொண்ணுன்னாலும் கிடைச்சிருமா, புதன் கிடைக்காதா. செவ்வாய் வெறுவாயா, செவ்வாயில் ஆரம்பிச்சா அது வெறுவாயா போயிருவான். சனி தான் சனி பிடிச்சிருமா. அப்ப சனி போனா சனியா போயிருவாங்க. அப்ப சனி சனியனை உண்டாக்குறது, செவ்வாய் தர்த்திரியம் பிடிச்ச நாள், புதன்கிறது பொண்ணு மாதிரியான நாள். இப்படி நாட்களை பற்றி நம்ம நம்புறது அவர்கள் அல்லாஹ் வாக்குன்னு அர்த்தம். என்ன வாக்கிப்படுறீங்க? இப்ப அல்லாஹ் செய்யற அந்த வேலையை நீங்க யார் செய்வான்னு நினைக்கிறீங்க? நான் செய்ய நினைக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை நல்லது செய்யும், திங்கக்கிழமை கெட்டது செய்யும், செவ்வாய்க்கிழமை நல்லது செய்யும், அல்லது ரபியுல் நல்லது செய்யும், உலகி மாசம் நமக்கு கெட்டது செய்யும், சபர் மாச பீடையை செய்யும் என்று சொல்லி காலத்துல குறை சொல்றது, காலத்தின் மீது பழி போடுவது, காலத்தின் கால கொடுவினைங்கிறது. ஏன் நடந்துச்சுன்னு நினைச்சுவாங்க, கால கொடுவினையே அப்படிம்பாங்க. எந்த சர்வசாதாரண கால கொடுவினை நல்ல தமிழ் தான் அது. ஆனால் அது நல்ல இஸ்லாமிய மரபுல சொல்லக்கூடாத வார்த்தை. அப்ப இந்த காலத்தின் மீது பழி சொல்றது இதுகளெல்லாம் இருக்குது. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? தில்கல் ஐயாமும் முதாவிலுஹா பைனன் நாஸ், அழகா சொல்றான். அதாவது இந்த போர்க்களத்துல உஹது போர்ல முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டு போச்சு. தோல்வி ஏற்பட்ட உடனே அவங்களுக்கு ஆறுதல் சொல்றான் அல்லாஹ். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு துன்பம் ஏற்படுமையானால் நேற்று அவர்களுக்கு ஏற்பட்டது, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தோல்வி வந்துருச்சுன்னு சொன்னா நேற்று பத்ர்ல அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், தில்கல் ஐயாமும் முதாவிலுஹா பைனன் நாஸ்,
இந்த காலச்சக்கரத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் மாறி மாறி சுழல விட்டுக் கொண்டிருக்கிறோம். காலத்தை சுழல விடுறது ஏன் வேலை? சுழல விடுறதுனால என்ன அர்த்தம்? எந்த ஒண்ணு சுழலுதோ அதுல மேல உள்ளது கீழே போகும், கீழே உள்ளது மேல வரும் அர்த்தம். எந்த சுழற்சியா இருந்தாலும் இப்படி இருக்காது, மேல உள்ள கீழே வரும், கீழே உள்ள மேல வரும், கீழே உள்ள இதான் நம்ம வேலை. அப்ப இந்த காலத்தை சுழல விட்டு மேல உள்ளதை கீழே கொண்டு வருவோம், கீழே உள்ளதை மேல கொண்டு வருவோம். நேத்து அவனுக்கு வெற்றி, நேத்து உனக்கு வெற்றி, இன்னைக்கு அவனுக்கு வெற்றி. நேத்து அவனுக்கு ஓத, இன்னைக்கு உனக்கு ஓத. அப்படி சக்கரத்தை மாறி மாறி சுழல செய்வோம் சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தில்கல் ஐயாமு முதாவிலுஹா பைனன் நாஸ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எங்க வந்திருக்குன்னு கேட்டா ஆல இம்ரான் 140 வருது. ஆல இம்ரான் சூராவுல எம்சஸ்கும் கருகும், உங்களுக்கு இன்றைக்கு ஒரு துன்பம் ஏற்படுமையானால் ஃபக்கத் மஸ்ஸல் கௌம கருகும் மிஸ்லுஹு, இதே மாதிரியான துன்பம் அந்த கூட்டத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது. தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த காலச்சக்கரத்தை நாம் மாறி மாறி சுழல செய்து கொண்டிருக்கிறோம். காலம் ஒன்றும் செய்யல, நான் தான் சுழல விட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் ஆல இம்ரான் 140வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஒமா அசாபக்கும் யௌமல் தக்கல் ஜமான், இரண்டு அணிகளும் மோதிக்கொண்ட நாளில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் இருக்கிறது, அது இதுனில்லாஹ், அது அல்லாஹ்வின் உத்தரவினால் நடந்ததே தவிர 4 நாள் காலத்தினால் நடக்கவில்லை என்று அல்லாஹ் அதே ஆல இம்ரான்ல 166வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இன்னும் சொல்ல போனா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு காலம் இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு நாள் எல்லாத்துக்கும் நல்ல நாளுங்கிறோம். ஒரு மாசத்தை எடுத்துக்கிறோம், இது எல்லாத்துக்கும் சூப்பரான மாசம், இது எல்லாத்துக்கும் மோசமான மாசம் ஒதுக்கி வச்சிருக்கோம். அல்லாஹ் அப்படி அமைக்கலையா? எப்படி அமைச்சிருக்கிறான்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்குங்கிற அல்லாஹ். எனக்கு நல்லது செய்யற அதே காலம் உனக்கு கெட்டதை செய்யும். குர்ஆன்ல அப்படி தெளிவா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. குல்லா அம்லிக்கு நஃப்ஸி லர்ரம் வலா நஃபா, எனக்கே நான் நன்மை செய்து கொள்ள முடியாது, எனக்கே தீங்கிழைத்துக் கொள்ள முடியாது என்று நபியை நீங்க சொல்லிவிடுங்கள். அப்புறம் சொல்லுங்க, லிக்குல்லி உம்மத்தின் அஜலுன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான காலம் இருக்கிறது. அப்ப ஒரு காலம் என்பது எல்லாத்துக்கும் நல்லது செய்யாது, ஒரு காலம் என்பது எல்லாத்துக்கும் கெட்டது செய்யாது. எந்த காலமா இருந்தாலும் தமிழ்ல அழகா ஒரு பழமொழி சொல்லுவோம், ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருங்கிறாங்கல்ல, அதுதான். அப்ப எனக்கு நல்லது செய்யும், அது உனக்கு கெட்டதா இருக்கும். உனக்கு நல்லது செய்யக்கூடிய நேரம் எனக்கு கெட்டதா இருக்கும். என் வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு நல்லது. அதே டேட்ல பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை செத்து போயிருக்கும், அவனுக்கு அது கெட்டது. ஒரே டேட் ஒரே டைம் 2 காரியம் நடக்குது, எனக்கு நல்லது நடக்குது, உங்களுக்கு கெட்டது நடக்குது. அப்ப ஒரு மனுஷனுக்கு லாபம் கிடைக்கும். நீங்க ஒரு நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நல்ல நாள் எதுங்க உள்ளதுலையா? இது நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள் எதுங்க? புதன்கிழமை வச்சுக்கிறோமே, வெள்ளிக்கிழமையா? சரி, வெள்ளிக்கிழமையில நஷ்டமே அடையாத ஒரு வியாபாரம் சொல்லுங்க, சொல்ல முடியாத. வெள்ளிக்கிழமை என்றாலும் மௌத்து ஏற்படுது, பிறக்கவும் செய்யுது. வெள்ளிக்கிழமை நஷ்டம் ஏற்படுது, லாபமும் கிடைக்குது. கொஞ்சம் பேருக்கு லாபம், கொஞ்சம் பேருக்கு நஷ்டம். அப்ப ஆட்களை பொறுத்துதான் விதி தீர்மானிக்கப்படுவதே தவிர நாட்களை வச்சு இல்ல. எந்த நாளாக இருந்தாலும் ஒரே நாள் வரும். அன்னைக்கு ஒருத்தனுக்கு இழப்பு, ஒருத்தனுக்கு லாபம், ஒருத்தனுக்கு நஷ்டம், ஒருத்தனுக்கு நோய், ஒருத்தனுக்கு நோய் நிவாரணம், ஒருத்தனுக்கு சந்தோஷம், ஒருத்தனுக்கு கவலை. இப்படியாக மாறி மாறிதான் இந்த உலகம் இயங்குறத பார்க்கிறோம். எந்த ஒரு கெட்ட நாளா இருந்தாலும், கெட்ட நாள் ஒருக்கு நீங்க சபர் மாசத்துல ஒருத்தனுக்கு லாபம் கிடைக்காதா? சபர் மாசத்துல சம்பாதிக்கவே மாட்டானா? சபர் மாசத்துல பிள்ளையே பிறக்காதா? சபர் மாசத்துல சந்தோஷமா இருக்கவே முடியாதா? அப்ப எதை நீங்க பீடைங்கிறீங்களோ அந்த பீடையிலையும் நல்லது இருக்குது. ஒடுக்கத்து புதன்கிறது உலகத்திலே மோசமான நாள் நீங்க ஒதுக்கி வச்சுட்டீங்க. அல்லாஹ் ஒதுக்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒதுக்கல, நீங்க எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிறீங்க. ஒடுக்கத்து போதேன், அது நம்ம பீடை பிடிச்ச நாளே, அந்த நாள்ல ஒண்ணுமே செய்யக்கூடாது. அந்த நாள்ல பெரிய கோடீஸ்வரன் பணம் கிடைக்கிறது இல்லையா? ஒடுக்கத்து போதானே கடை இருந்தா வியாபாரம் நடக்காதா? உனக்கு லாபம் கிடைக்காதா? கிடைச்சது இல்லையா? அப்ப போன் பண்ணிக்கா குரல் பதில போய் ஒருத்தன் ஒடுக்கத்து போன ஒரு கோடி வாங்கிட்டு வந்துட்டாங்க பண்ணுவீங்க, அவனுக்கு ஒடுக்கத்து போதுனா அவனுக்கு எதுக்கு சொல்றான்னு கேட்டா, இந்த நாட்களுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற அல்லாஹ். லிக்குல்லி உம்மத்தின் அஜலும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தவறு இருக்குது. அப்ப எந்த ஒரு நாளாக இருந்தாலும் நல்லது கெட்டது மாறி மாறி நடக்கும் தான் சொல்லணுமே தவிர, நீங்கள் யா ஹைபத்த தஹ்ரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் காலத்தை குறை கூடி விடாதீர்கள். காலம் தான் உங்களை அப்படி செஞ்சுச்சு, காலம் தான் நம்மளை இந்த மாதிரி படுத்துருச்சு, இந்த நாள் தான் நம்மளுக்கு கேடு செஞ்சுச்சு, இந்த மாசம் தான் கேடாகி போச்சு. நீ அன்னைக்கே சொன்ன கேட்டியா, சபர கல்யாணம் பண்ணியப்பா, முகூர்த்தத்துல பண்ணிருக்கலாம்ல, அப்படின்னு சொல்றோம்ல. அப்படி சொல்லாதீங்க. யா ஹைபத்த தஹர் என்று நீங்கள் பேசாதீர்கள். கால கொடுவினையே, காலத்தினுடைய இழப்பே என்றெல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹுல் புகாரியில அதபு என்ற கிதாபுல பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு இடத்துல வருது, யாபனி யூதீன் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான்,
அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மகன் என்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறான். என்ன சொல்றான்? யக்கூலு யா ஹைபத்த தஹரி, காலம் செய்த கோலமே என்று கூறுகிறான். காலம் செய்த கோலமே என்று கூறுகிறான். ஃபலா யக்கூலன் அஹதுக்கும் யா ஹைபத்த தஹரி, காலம் செய்த கோலமே என்று யாருமே சொல்லாதீர்கள். ஏனென்றால் இன்னி அனத் தஹரு, நான் தான் காலத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறேன். உகல்லிபு லைலஹு வ நஹாரஹு, அதனுடைய இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்வது நானே. அதனால நீங்க அதை குறை சொல்லாதீங்க. என்னதான் குறை சொல்றீங்க? இப்ப நீங்க அதை குறை சொன்னீங்க என்று சொன்னா என்னைய குறை சொல்றீங்க அர்த்தம்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல அதபுங்கிற கிதாபுல் அல்ஃபாது மினல் அதப் என்ற பாடத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த சபர் மாசத்தை நம்ம நினைச்சு வச்சுக்கிறோம்ல, என்ன நினைச்சுக்கிறோம்? பீட மாசம். அந்த மாதிரி அறியாமை காலத்து மக்கள் ஷவ்வால் மாசத்து பீட நினைச்சாங்க. அந்த காலத்துல எது பீட மாசம்னா ஷவ்வால் மாசம் இருக்குல்ல, பெருநாள் மாசம், இந்த நாளைக்கு பிறக்க போற மாசம், அந்த மாசம் தான் அன்னைக்கு வந்து ஜாகிலியா காலத்துல பீடை மாசம் நினைச்சாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஏப்பா எனக்கு கல்யாணம் செவ்வால் நடந்துச்சு, நாங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டது செவ்வால்ல, செவ்வால் மாசத்துல நாங்க குடும்ப இல்லற வாழ்க்கையில நாங்க நுழைஞ்சோம். என்னை விட ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான மனைவி யார் இருக்கா? அந்த காலத்து மூட நம்பிக்கை எப்படி மறைக்கிறான் மாத்துறாங்க பாருங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்லயே பீட மாசத்துல கல்யாணம் பண்ணா நான் தான். உன் நம்பிக்கைப்படி பீட மாசத்துல கல்யாணம் பண்ண என்னையத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா விரும்புறாங்க. நான் தான் அவர்களுக்கு ரொம்ப விருப்பமான மனைவியா இருந்தேன். அப்ப என்னை விட ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான மனைவி யாரு இருந்தான்னு சொல்லி அப்படி தர்க்கரீத லாஜிக் அடிக்கிறாங்க. அப்ப கெட்ட நாள் தெரியப்பா, அந்த கெட்ட நாள்ல கல்யாணம் பண்ணி நான் நல்லா இருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொன்னாங்களே. அந்த மார்க்கத்துல செவ்வால் அல்லாஹ் என்ன பண்ணி நான் பார்த்தான், செவ்வால பீடங்கிறியா அன்னைக்கு பெருநாளைக்கு விட்டான்ல. நம்ம என்னங்க அல்லாஹ் மாத்துறதுக்காக வேண்டி எதுக்கு செவ்வால் பெருநாள் ஆகுது? செவ்வால் முதல் பெருநாள், ரமலான் முடிஞ்ச மறுநாள் பெருநாள் வரும். அந்த மாசம் பீட மாசம் அவனுக்கு ஜாகிலியாக்களுக்கு அல்லாஹ் வேலோடு மாத்திரம். பீடையாடா உலகம்ல மகிழ்ச்சியா கொண்டாட வைக்கணும் பாடுறான்னு சொல்லி அன்னைக்கு எல்லாம் நம்ம பெருநாள் கொண்டு வச்சுட்டான், சந்தோஷமா கொண்டாடும்ட்டான். அப்ப அல்லாஹ் மாத்திரம் ஆயிஷா நாயகி சொல்லி கேட்டாங்க, அந்த சஃபர்ல நான் செவ்வால்ல கல்யாணம் பண்ணி நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இது முஸ்லீம்ல கிதாபு நிக்காஹ்ல, நிக்காஹ் என்ற பாடத்துல முஸ்லீம் ஒரு ஹதீஸ் நூல்ல ஆமா அதையும் சேர்த்துக்கலாம். இந்த முஹர்ரம் 10ஆம் நாள் எடுத்துக்கிறீங்க, 2 சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? அன்னைக்கு தான் ஹுசைன் கொல்லப்படுறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட எப்ப? முஹர்ரம் 10ல. ஒரு நல்லடியார் கொல்லப்படுறார். அதனால கெட்டனாலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதே தினத்துல தான் மூசா நபி காப்பாற்றப்பட்டாங்க. ஒரே நாள் அதே முஹர்ரம் 10ல மூசா நபி எல்லாம் காப்பாத்துறான். ஆத்துல கடல்ல மூழ்கடிக்கப்படாமல் ஃபிரௌனை மூழ்கடிச்சு இவங்களை காப்பாத்துறான். அதே நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு கொல்ல வைக்கிறான். அந்த நாளுக்கு சக்தி இல்ல. ஒரே நாள்ல ஒரு நல்லது நடக்குது, ஒரு கெட்டது நடக்குது. அந்த முஹர்ரத்தினுடைய ஒரு நாளை சிந்திச்சா கூட இந்த மூட நம்பிக்கையில விடுபட்டுற முடியும். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம தவிர்த்துக் கொள்ளணும். அதாவது இதுவரைக்கும் சொல்லப்பட்டது கபர் வணக்கத்திலும் தவிர்க்கணும், 1. 2வது ஜோசியத்தை நம்ப கூடாது, 2. 3வது விஷயம் என்னன்னு கேட்டா காலத்தின் மீது பழி போடக்கூடாது. நல்ல நாள் கெட்ட நாள் இருக்கு நம்ப கூடாது. கல்யாணம் நாள் பார்க்க கூடாது, வசதி போல பண்ணிக்கணும். என்னைக்கு நமக்கு வசதியோ என்னைக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது அன்னைக்கு பண்ணணுமே தவிர இது நல்ல நாள் காலண்டர் தூக்கி அதை ராகு யமகண்டம் எழுதி வச்சிருப்போம், அதை நம்பிக்கிட்டு கல்யாணம் எழுதி இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்கலாம், உணவத்தை எழுதி வச்சுக்கிட்டு அன்னைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, இன்னைக்கு யமகண்டம் இருக்கு, இன்னைக்கு ராகு இருக்குது, இதெல்லாம் நம்பணும்னு சொன்னா நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை நிராகரிக்கிறோம். அதுவும் எதிர்காலத்தை கணிக்கிறது தான் ஆகும். அல்லாஹ் இந்த மாதிரியான சிறுக்குகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றுவானாக என்று கூறி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடுத்த வாரத்தை பார்த்துக்கிறோம்.